தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டல் செய்வோம். எங்களை எல்லாம் நேசிக்கிற எங்கள் பரம தந்தையே, இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலையில் ஜெபிக்கிறோம். மீண்டுமாக நாங்கள் இந்த வழிபாட்டில் பங்கேற்று ஒன்று கூடி உண்மை ஆராதிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த காணொலி வாயிலாக நாங்கள் இந்த வழிபாட்டில் பங்கேற்க கொடுத்த அந்த அருமையான நாளுக்காக இந்த வேலைக்கு நிறுத்தாவே ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனமுள்ள மக்களாக இந்த வழிபாட்டில் நாங்கள் பங்கேற்க தாரும். இந்த வழிபாட்டில் நாங்கள் பாடுகின்ற பாடல்களையும் வாசிக்கின்ற வேதவாசங்களையும் நான் கேட்கின்ற செய்தியும் ஆசிரியத்தாங்க தாவே. தொடர்ந்து வழிபாட்டை ஆசிரியம். இந்த வழிபாட்டில் பங்கேற்கிற பிள்ளைகளோரையும் ஆசிரியம், பங்கேற்க முடியாத இருக்கிற பிள்ளைகளையும் ஆசிரியத்தாவே. இந்த வழிபாடு முழுது ஆண்டவர் பொறுப்பை நடத்த வேண்டும். ஆண்டவர் இயேசு சுவை ஆண்டு பிதாவே, ஆமென். இந்த வழிபாட்டு காரணமாக நம் பாமாலையில் 10வது பாடலை பாடுவோம். பாமாலையின் 10, போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவும் வல்லோரை, ஏற்றிடு உனக்கு ரட்சி சுகமானோரை, கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை, மாண்பாய் சபையார் என்று பாடு. பாமாலை 10. போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை, ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை, கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை, மாண்பாய் சபையாரெல்லோரும். போற்றிடு யாவையும் ஞானமாய் ஆளும் நீராதை, ஆற்றலாய் காப்பாரே தாம் செட்டை மறைவில் தாமாய், தீந்திடுவோம் தீங்கு நாம் வேண்டும் எல்லாம், யாவும் அவர் அருளீவாம். போற்றிடு காத்துணை ஆசீர்வதிக்கும் பிரானை, தேற்றியே தயவால் நீரப்புவார் உன் வாழ்நாளை, பேரன்பராம் பராபரன் தயவை சிந்திப்பாய் போதற் போதும். போற்றிடு ஆன்மமே என் முழு உள்ளமே நீயும், ஏற்றிடும் கர்த்தரை ஜீவ ஈராசிகள் யாவும், சபையோரே சேர்ந்தென்றும் சொல்லுவீரே, வணங்கி மகிழ்வாய். ஆமென். நாம் ஜெப நிலையிலே நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுங்கள். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் முடிய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுதல். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து
எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திரும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரி நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நாம் ஜெப நிலையில் அமைதியாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாளத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வரும் இருந்த மக்கள் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்த கட்டளி வாழ்க்கையை சிறுவன காலத்தையும் தம் பரிசுத்தாவின் கிருபையும் தேர்தல் தந்தவராக. ஆமென். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பகுதி 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 27 முதல் 37 வரை. 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 27 முதல் 37 முடிய. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷரிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமதமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமலும் மறைத்து வைத்தார் என்றான். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையே என்றாள். அப்பொழுது அவள் கேயாசியை பார்த்து, நீ என் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவன் வினவாமலும் ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவன் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா வீட்டிற்குள் வந்தபொழுது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தாங்கள் இருவருக்கும் பின்னக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட போய் தன் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கையின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்பிக்கிட்டே போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்பி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவள் கேயாசியை கூப்பிட்டு அந்த சுனமியாலே அழைத்து கொண்டு வா என்றான். அவனை அழைத்து கொண்டு வந்தான். அவன் அவளிடத்தில் வந்தபொழுது அவன், உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றாள். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்தில் விழுந்து தரை மட்டும் பணிந்து கொண்டு தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். பாடம் முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 90 1 முதல் 17 முடிய. 90 1 முதல் 17 முடிய.
ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீர் மனுஷரை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்றீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போயிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்துகிறீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தினால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்கள் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தை அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயமுள்ளவராக்கும்படி எங்கள் நாட்கள் என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியனுக்காக பரிதவையும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியருளும். ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 23 முடிய. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 23 முடிய. இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது மத்தியான வேளையில், ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடைய கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். நாங்கள் எல்லோரும் தரையிலே விழுந்தபோது, சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேயு பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாக்கி காண்பிக்கப் போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாக்கவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திலிருந்து அனுப்புகிறேன் என்றார். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. முன்பு சமஸ்துவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவ அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும்
சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராய் சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறார் என்றும் சொல்லுகிறேன் என்று வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்றைய தினம் படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் முடிய. யோவான் அதிகாரம் 11 வசனங்கள் 17 முதல் 28 முடிய. இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்றென்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுவதெதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடிருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை இரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கின்றார், உன்னை அழைக்கிறார் என்றாள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். நாம் யாவரும் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாள் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தெழுந்தார். பரமளத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்பித்த மன்றாட்டை எடுப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளச் செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும். அவளுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீர் அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். சமாதானத்துக்காக ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்கு காரரும் ஏக சிந்தையும் விரும்புவருமாகிய கடவுளே,
உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்னங்களின்றி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமேன். தேவ கிருபைக்காக ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்போது அவள் கேட்கொள்ள அருள் செய்வேன் என்று வாக்களிக்கிறீரே கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இன்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமேன். நாம் மீண்டுமாக மீட்பரின் கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 18வது பாடலை பாடுவோம். பாடலின் 18. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்று வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே என்ற பாடல் மீட்பரின் கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 18வது பாடல். ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க
நாம் கண்களை மூடி தலை தாழ்த்தி ஆண்டு நோக்கி வேண்டல் செய்வோம். அன்பின் தந்தையே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்கான செல்கின்றோம். இந்த வேளைக்குள் நாங்கள் உடைய வேத வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும், இந்த வேதத்தில் சத்தியங்களை உண்மைகளை நான் காணவும் கேட்கவும் கிருபைதாங்க தாவே. நாங்கள் வசனத்தை கேட்டு அதன்படி நாங்கள் செயலாற்று மக்களாக காணப்பட கிருபை தாரும். இதோட நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் தந்தையே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் நல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வாழ்த்துகின்றேன். இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுதல் என்கிற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிலீவிங் இன் கிரைஸ்ட் தி ரெசரக்ஷன். கிறிஸ்தவ விசுவாசம் என்கிற இந்த மாளிகைக்கு அடிப்படையாக இருப்பது உயிர்த்தெழுதல் ஆகும். ஒருவேளை உயிர்த்தெழுதல் நடைபெற்றிருக்காவிட்டால், கிறிஸ்து உயிர் பெற்று எழுந்திருக்காவிட்டால் இன்றைக்கு கிறிஸ்தவம் என்கிற ஒரு சமயமே இருந்திருக்காது. ஆகவே அப்படி நம்முடைய கிறிஸ்தவ சமயம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு காரணமே இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்து ஒருவேளை அவர் மரித்து போயிருந்தால், சிலுவையில் மரித்து மரணமடைந்து போயிருந்தால், ஒருவேளை நாம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக நாம் இங்கே இருக்க முடியாது, இங்கே வழிபட முடியாது, இங்கே தொழுது கொள்ள முடியாது. ஆகவே கிறிஸ்து உயிர் பெற்று எழுந்ததினால்தான் நாம் இன்றைக்கு இந்த கிறிஸ்தவம் என்ற சமயம் இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை கிறிஸ்தவ இந்த உயிர்த்தெழுதலை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நிரூபிக்க முடியுமா, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நிரூபிக்க முடியுமா என்று கேட்பவர்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வரலாற்று நடைபெற்ற ஒரு நிகழ்வு என்று சொல்லலாம். இட்ஸ் எ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். ஆகவே அதை நிரூபிக்க முடியும். ஒரு நிகழ்ச்சியை நிரூபிப்பது 3 வகைகள் உண்டு. ஒரு நிகழ்ச்சியை நிரூபிக்க வேண்டுமானால் 3 வகையிலே அதை நிரூபிக்கலாம். ஒன்று நாம் கணிதத்தின் அடிப்படையிலே நிரூபிக்கிற ஒன்று. அதாவது முக்கோணத்திற்கு 180 டிகிரி என்று சொல்லுகிறோம். அது அந்த கணித விதிகளின்படி அது ஒரு மேத்தமெட்டிக்கல் ட்ரூத்தாக அது இருக்கிறது. ரெண்டாவதாக நம்ம ஒரு அறிவியல் ரீதியான ஒரு உண்மையை நாம் வெளிப்படுத்த வேண்டுமானால் அதை லேபில் கொடுத்து அல்லது ஆய்வுக்கூடத்தில் வைத்து நாம் பரிசோதித்து அதை நாம் நிரூபிக்கிறோம். ஒரு நீல உப்பு என்று சொல்லப்படுகிற இந்த காப்பர் சல்பேட் என்கிற உப்பை நாம் ஆய்வு செய்ய வேண்டுமானால் அதை நாம் அந்த ஆய்வுக்கூடத்தை வைக்கும்போது அது இந்த சால்ட் என்பதை, இந்த உப்பு என்பதை நாம் அதை அறிந்து கொள்கின்றோம். அதே போல் ஒரு வரலாற்று உண்மையை நாம் சொல்ல வேண்டுமானால், ஒருவர் நேற்று இந்த ஊருக்கு வந்தார் என்று சொல்லுகிற ஒரு நிகழ்ச்சியை பார்த்தவர்கள் சொல்லுகிற போது அது ஒரு வரலாற்று நிகழ்வாக அது பதிவு செய்யப்படுகின்றது. ஆகவே இப்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது ஒரு வரலாற்று உண்மை. ஆகவே அதற்கு அநேக சான்றுகள் நாம் பார்க்கிறோம். அநேக சான்றுகளை, ஆதாரங்களை நாம் சொல்ல முடியும். ஒரு 5 முக்கியமான ஆதாரங்களை நான் குறிப்பிட முடியும். முதலாவதாக சேஞ்ச் இன் லைஃப் ஆஃப் தி டிசைபிள்ஸ், அதாவது சீஷருடைய வாழ்விலே ஏற்பட்ட ஒரு மாபெரும் மாற்றம், ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தி லைஃப் ஆஃப் தி டிசைபிள்ஸ். ஆகவே இயேசு கிறிஸ்துடைய சீடருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த மக்கள் அங்கே அவர்கள் மாற்றம் பெறுகிறார்கள். பயந்து ஒடுங்கிக் கொண்டிருந்த மக்கள் 2 மாதங்கள் அவர்கள் அந்த மேல் வீட்டு அறையிலே ஒளிந்து கொண்டு பயந்து கொண்டு வெளியே வருவதற்கு தயங்கி கொண்டிருந்த வேளையில் அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. புதிய சந்தோஷத்தோடு அவர்கள் காணப்படுகின்றார்கள். புதிய நம்பிக்கையோடு அவர்கள் சுற்றித் திரிகின்றார்கள். ஒரு புதிய தைரியம், துணிச்சல் அவர்களுக்கு ஏற்படுவது. இதற்கெல்லாம் காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல். இரண்டாவதாக நாம் பார்க்கிற போது, இரண்டாவது ஆதாரமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த மக்களுடைய சாட்சி. அநேகர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கண்ணார கண்டார்கள். ஐ விட்னஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி கண்ணார கண்ட அந்த காட்சி நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. கல்லறையில் சென்ற பெண்கள் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை அவர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். அதே போல சீஷர்கள் அந்த கல்லறைக்கு சென்றார்கள், அவர்கள் ஆண்டவரை கண்டார்கள், அவர் அது சாட்சியாக இருக்கிறது. அதே போல எம்மாவூருக்கு சென்ற 2 சீஷர்கள் ஆண்டவரோடு சம்பாஷிக்கிறார்கள், ஆண்டவரோடு பந்தி இருக்கிறார். ஆகவே அந்த நிகழ்வு அது நமக்கு சாட்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பேதுரு நமக்கு சாட்சியாக இருக்கிறார். அது மட்டும் 11 சீடர்கள் நமக்கு சாட்சிகளாக இருக்கின்றார்கள். இன்னும் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு 500 பேருக்கு அவர் காட்சி அளித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஒருத்தருக்கு காட்சி அளித்தார் என்று சொன்னால் அது ஒருவேளை என்னுடைய தனிப்பட்ட அனுபவமாக இருக்கு. ஆனால் ஒரே நேரத்தில் 500 பேருக்கு காட்சி அளித்தார் என்று சொல்லும்போது அது ஒரு குழுவாக, சமுதாயமாக மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவர்கள் சந்தித்தார்கள். ஆகவே அது ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக
இருக்கிறது நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கிற போது தற்கால உலகத்திலே நாம் பெறுகிற காணுகின்ற பல தகவல்கள். அநேகர் மாற்றம் பெற்றிருக்கிறார்கள். பொல்லாத அநேக மனிதர்கள் மாற்றம் பெற்றிருக்கிறார்கள். தீயவர்கள், திருடர்கள், கொலைக்காரர்கள் இயேசுவை சந்தித்ததினாலே பெரிய மாற்றங்களை பெற்றார்கள் என்று சொல்லி நமக்கு திருச்சபை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்ட மாற்றம் ஒருவேளை நமக்கு தெரியும். கீர்த்தனை 185வது கீர்த்தனை நமக்கு தெரியும். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், என்னையும் நேசிக்கிறார் என்ற பாடல் ஒரு கொலைக்காரனாலே எழுதப்பட்ட ஒரு பாடல் அந்த கீர்த்தனையிலே இடம்பெற்றிருக்கிறது. அவர் கோவிந்தசாமி என்று சொல்லப்படுகிற ஒரு கைதி. அவர் சிறைச்சாலையில் இருக்கிற போது அவருக்கு அநேகர் இயேசுவை பற்றி சொல்லுகின்றார்கள். ஆக இயேசுவை அவர் ஏற்றுக்கொண்டதினாலே அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம். அவர் கொலை குற்றத்திற்காக, மரண தண்டனைக்காக அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். அப்பொழுது இவர் சந்தித்து இயேசுவை சொல்லி அறிவித்ததினாலே அவர் வாழ்க்கையில மாற்றம் பெற்று அவருடைய பெயர் ரெக்கன் ரிட்ஜ் என்று சொல்லி அந்த கீர்த்தனையில் இடம்பெற்றிருக்கிறது. அவர் அந்த நீதிபதியத்தில் சொல்லுகின்றார், நான் ஒரு கொலை செய்யவில்லை, நான் 7 கொலைகள் செய்திருக்கிறேன் என்று சொல்லி அப்பொழுது தன்னுடைய உண்மையை ஒப்புக்கொள்கிறார். ஒரு கொலைக்காக அவருக்கு தண்டனை விதிக்கப்படுது. ஆனால் அவர் தன்னுடைய எல்லா குற்றங்களையும் அங்கே ஒப்புக்கொண்டு அவர் மன்னிப்பு பெறுகின்றார் என்று பார்க்கிறார். ஆகவே இப்படி அநேக மக்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அவர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சந்தித்ததினாலே, அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே மாற்றம் பெற்றிருக்கிறார்கள். உடனே நம்ம பார்க்கிறோம் திருச்சபை வரலாற்றில் பவுலுடைய மனமாற்றம். பவுல் கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து அவர் பயணப்பட்டு செல்லுகின்றார். அப்பொழுது கிறிஸ்தவர்களை பிடித்து துன்புறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் செல்கின்ற போது அங்கே தமஸ்கின் வழியிலே ஆண்டவரை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவர் சந்திக்கிறார். அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம். முன்னால கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இருந்த பவுல் கிறிஸ்தவத்தை அங்கே ஸ்தாபிப்பதற்கு, அதை பிரசங்கிப்பதற்கு, ஊழியம் செய்வதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். பவுல் இல்லைன்னு சொன்னால் புதிய ஏற்பாடு என்கிற பகுதியே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்ததினாலே பெற்றுக்கொள்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ரோம அதிகாரிகளோ அடுத்த ஆதாரமாக நாம் பார்க்கிற போது ரோம அதிகாரிகளோ யூத அதிகாரிகளோ இயேசுவின் உயிர்த்ததிலே நடைபெறவில்லை என்று சொல்லி அவரால் நிரூபிக்க முடியவில்லை. ஏன்னா என்னென்ன வதந்திகளை பரப்ப முடியுமோ அப்படிப்பட்ட வதந்திகள்லாம் அவர்கள் பரப்பினார்கள். இயேசுவின் சரீரத்தை சீஷர்களில் கொண்டு சென்று ஒழித்து வைத்து விட்டார்கள் என்று சொல்லி எல்லாம் அவர்கள் தவறான தகவல்களை பரப்பினார்கள். ஆனால் ரோம அரசாங்கம் அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வல்லரசாக இருந்தது. அதற்கு சகல அதிகாரமும் ஆற்றலும் இருந்தது. ஆனால் அந்த அதிகாரிகளாலே, அந்த அரசினாலே ஒரு இயேசுவின் சரீரம் அங்கே ஒழித்து வைக்கப்பட்டிருந்தால் அதை கண்டுபிடித்திருக்க முடியும். ஆனால் அது ஒரு பொய்யான ஒரு செய்தியாகது மாறி போனதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இயேசுவனுடைய அந்த உயிர்த்ததலை, அந்த அந்த உயிர்த்ததின் அந்த ஆற்றலை அவளாலே மறைக்க முடியவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படி இது ஒரு ஆதாரம். அடுத்ததாக நாம் பார்க்கிற போது சீடர்கள் தன் வாழ்விலே அவர்கள் வைத்த கிறிஸ்து மேலே வைத்த நம்பிக்கையினாலே அநேகர் இரத்த சாட்சியாக மரித்து போனார்கள். சீஷர்கள் அநேகர் சிறைச்சேதம் செய்யப்பட்டார்கள், அநேகர் சிலுவையில் அறையப்பட்டார்கள். பேதுருடைய வாழ்க்கையில பார்க்கிற போது பேதுருடைய வாழ்க்கையில் அவர் தலைக்கீழாக சிலுவையில் அறையப்பட்டார். அநேகர் தலை துண்டாடப்பட்டு அவர் இரத்த சாட்சியாக அநேகர் மரித்து போனார்கள். ஏன்னா அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவர்கள் சந்தித்ததினாலே அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றம் அங்கே நிகழ்கிறது. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவின் மேலே வைத்த நம்பிக்கையின் காரணமாக, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மேலே வைத்த நம்பிக்கையின் காரணமாக அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், சிறையிலிடப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, ஏராளமான மக்கள் ரோம அரசினாலே சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார்கள். அநேகர் கண்கள் பிடுங்கப்பட்டு அவர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள், நெருப்பிலே தூக்கி எறியப்பட்டார்கள். இப்படி அநேக துன்பங்களுக்கு உட்படுத்த, ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து அவர்கள் மறுதளிக்கவில்லை. ஏன்னா உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்கள் சந்தித்ததினாலே, அவருடைய ஆற்றலை பெற்றுக்கொண்டதினாலே அப்படி அவர்கள் சாட்சிகளாக வாழ்ந்தார்கள். இப்படி அநேக ஆதாரத்தை நான் என்னால் எடுத்து கூற முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பேரில் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் பேரில் நம்பிக்கை கொண்டதினாலே அப்படிப்பட்ட பெரிய மாற்றத்தை அநேக மக்கள் அன்றைக்கு பெற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அதனால் நாம் அடைகிற நன்மை என்ன என்று சொல்லி நான் பார்க்கிற போது, இயேசு கிறிஸ்து உயிர் பெற்று எழுந்ததினாலே இயேசு கிறிஸ்துடைய அந்த மீட்பின் பணி
நிறைவேறுகிறது. கடவுள் என்ன நோக்கத்தோடு இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினாரோ அந்த நோக்கம் அங்கே நிறைவேறுகிறது. ஒருவேளை பவுல் சொல்றார் கொரிந்தியர் எழுதுகிற போது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள் என்று சொல்லி எழுதுகின்றார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததினால மட்டும் மீட்பின் பணி நிறைவு பெறவில்லை, மீட்பின் பணி முழுமை பெறவில்லை. இயேசு கிறிஸ்து உயிர் பெற்று எழுந்ததினால தான் அந்த இயேசு கிறிஸ்து அந்த நோக்கம் அங்கே நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். அவருள்ள ஆதாம் பாவமான மக்களுக்கு அவன் அடையாளமாக இருக்கிறான். கிறிஸ்து உயிர்ப்பிக்கப்பட்ட மக்களுக்கு அடையாளமாக கிறிஸ்து இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்ததினால் நாம் பெறுகிற இன்னொரு நன்மை என்னவென்று சொன்னால், கிறிஸ்து உயிரோடு எழுந்தது போல நாமும் கூட ஒரு நாளிலே உயிரோடு எழுப்பப்படுவோம் என்பதுதான் நாம் பெற்றிருக்கிற ஒரு நன்மை. இயேசு கிறிஸ்து எப்படி உயிர் பெற்று எழுந்தாரோ அப்படி கிறிஸ்துக்குள்ளாக மரிக்கிறவர்களும் கூட ஒரு நாளிலே அவர்கள் உயிர் பெற்று எழுவார்கள். 1 கொரிந்தியரில் பார்க்கிற போது அங்கே மக்கள் சொன்னாங்க, இனிமேல் உயிர்த்தெழுதல் இருக்காது, நடக்காது என்று சொன்னாங்க. அப்போதான் பவுல் சொல்றாரு அங்கே 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில், புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழி அது உயிர்க்க மாட்டாது. ஒரு சாதாரண விதை பூமியில் விழுந்தால் அது மீண்டும் உயிர் பெற்று எழுகிறது. ஒரு சாதாரண விதைக்கு ஆண்டவர் மீண்டும் ஒரு வாழ்வு கொடுக்கிறார். அப்போ நமக்கும் உண்டு, மீண்டுமாக நமக்கு ஒரு புதிய வாழ்வு உண்டு என்பதை நாம் அங்கே அறிந்து கொள்ளுகிறோம். ஆகவே அங்கே நாம் பார்க்கிற போது அந்த சரீரத்திற்கு ஆண்டவர் புதிய உருவத்தை கொடுப்பார். உயிர்த்ததின் போது நாம் பெற்றிருக்கிற இதே உருவத்தை நாம் பெற்றிருப்போம் என்று சொல்ல முடியாது. இந்த உருவமானது இது அழிந்து போகும். இந்த சரீரம் மேனி அழிந்து போகும். அப்பொழுது அந்த அழிந்து போகிற அந்த மேனியை மாற்றி அழியாத உருவத்தை ஆண்டவர் கொடுப்பார். அதே போல பலவீனமான இந்த சரீரத்தை மாற்றி பலமுள்ள சரீரத்தை ஆண்டவர் கொடுப்பார். இந்த கனவீனமான சரீரத்தை ஆண்டவர் மாற்றி மகிமுள்ள சரீரத்தை கொடுப்பார். இந்த ஜென்ம சரீரத்தை மாற்றி ஆவிக்குரிய சரீரத்தை கொடுப்பார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றம் இயேசு கிறிஸ்து உயிர்த்ததினாலே நடைபெறும் நாம் பார்ப்போம். அந்த நாளுக்குரிய பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். அதில் குறிப்பாக நாம் இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்திலிருந்து லாசருவை உயிரோடு எழுப்பும் நிகழ்ச்சி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பும் நிகழ்ச்சி. இயேசு கிறிஸ்து லாசரு சுகவீனமாக இருக்கிற போது, அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிற போது, அவர் கலிலேயா என்கிற பகுதியில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல அவருக்கு லாசரு சுகவீனமாக இருக்கிறார், நோய்வாய்ப்பட்டிருக்கார் என்கிற தகவல் அவர் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடனடியாக புறப்பட்டு அவர் பெத்தானியாவுக்கு வரவில்லை. பெத்தானியாவும் கலிலேயாவும் நீண்ட தூர பயணம் உள்ள ஒரு இடங்கள். ஆக அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலும் 2 நாள் அங்கே தங்கினார் என்று சொல்லி அந்த பகுதியில் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா தெரியும். அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து மேலும் 2 நாள் அங்கே தங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை அங்கே செய்ய இருக்கிறார். இந்த யோவான் சுவிசேஷத்தை பொறுத்த அளவில் யோவானில் ஒரு 7 அடையாளங்கள் இங்கே யோவானில் இடம்பெற்றிருக்கிறது. யோவான் ஒரு வித்தியாசமான ஒரு சுவிசேஷம். மற்ற 3 நிறுவனங்களை காட்டிலும் அது வித்தியாசமாக எழுதப்பட்ட ஒரு நிறுவனம் என்று பார்க்கிறோம். அவரோட அநேக புதிய ஏற்பாட்டு அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் சப்ளிமெண்ட் டு சினாப்டிக் காஸ்பல். 3 நற்செய்தி நூல்களுக்கு இது ஒரு இணைப்பு போல இது எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா யோவான் இந்த 3 நற்செய்தியாளர்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா எழுதின பல சம்பவங்களை அவர் விட்டு விடுகின்றார். அவரோட நிறைய அற்புதங்களை யோவான் எழுதலை. அதில் 7 அற்புதங்களை மட்டும்தான் அவர் குறிப்பிடுகிறார். 7 அடையாளங்களாக அந்த அற்புதங்களை வைத்து ஒரு மிகப்பெரிய செய்தியை யோவான் வழங்குவதை நாம் பார்க்கிறோம். யோவான் பார்த்தீங்கன்னா 7 அடையாளங்கள் என்று சொல்லும்போது, முதலாவது தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின நிகழ்ச்சி கானா ஊரில். அது யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நாம் படிக்கிறோம். அதே போல் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற போது அங்கே ஒரு அரசனுடைய குமாரனுடைய அரசனுடைய அரண்மனையில் வேலை செய்கிற அதிகாரியினுடைய மகன் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அவனை சுகப்படுத்துகிறார். இது 2வது அடையாளமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது அடையாளமாக நாம் பார்க்கிறோம் 5ஆம் அதிகாரத்தில் அங்கே திமிர்வாதக்கார 38 ஆண்டுகள் திமிர்வாதமாக இருந்த பெதஸ்தா குளத்தருகிலே திமிர்வாத ஆண்டவர் சுகப்படுத்துகிறார், அவனுக்கு சுகம் கொடுத்துக்கிறார். ஆக இது ஒரு அடையாளமாக இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. 6ஆம் அதிகாரத்தை பார்க்கிற போது அங்கே 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 ஆண்களுக்கு அதிகமான திரளான மக்களை ஆண்டவர் அங்கே உணவளித்தார் என்று சொல்லி அங்கே மிகப்பெரிய அற்புதம். இந்த அற்புதம் 4 நற்செய்தி நூல்களிலும் இடம்பெற்றிருக்கு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் இது இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இப்படி அந்த அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் 6ஆம் அதிகாரத்தில் இன்னொரு அற்புதம், ஆண்டவர் தண்ணீர் மேலே நடந்து வருகின்றார், கடல் தண்ணீர் மேலே நடந்து வருகிறார்.
இது ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற போது அங்கே பிறவியிலே குருடனாயிருந்த பார்வை இழந்த ஒருவனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். ஆக இந்த 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற போது அங்கே லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிற நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் மிக சிறப்பான ஒரு அற்புதம் எதுன்னு சொன்னால் ஆண்டவர் லாசருவை உயிரோடு எழுப்புகிற நிகழ்ச்சி. ஏன்னா இந்த நிகழ்ச்சியினாலே அநேகர் இயேசுவின் பேரில் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லப்படுள்ள யோவான் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே அந்த அதிகாரிலாம் சொல்கிறாங்க, ரோம தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற அந்த தேவாலய பிரதான ஆசிரியர் மற்றெல்லாம் சொல்லுகிற போது இது உலகமே அவனுக்கு பின் சென்று போயிட்டு என்று சொல்லுகின்றார்கள். அப்படி இயேசு கிறிஸ்து அந்த லாசரு உயிரோடு எழுப்பதினால அவர் மிகப்பெரிய எல்லாருக்கும் அந்த செய்தி பரவுகிறது. அநேகர் இயேசுவை தேடிக்கொண்டு வருகிறார்கள். ஏன்னா உலகம் முழுதும் அந்த செய்தி சென்று விடுகிறது. ஏன்னா ஒருத்தன் ஒரு சுகப்படுத்தினா, அதாவது அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் வாழ்நாளிலே அந்த ஜெபாலய தலைவனுடைய மகளை சுகப்படுத்துகிறார், எவேருடைய மகளை சுகப்படுத்துகின்றார், அதை உயிரோடு எழுப்புகின்றார். ஆகவே அது மிகப்பெரிய அற்புதமாக கருதப்படவில்லை. அதே போல் நாயினூர் விதையனுடைய அந்த மகன் ஆண்டவர் சுகப்படுத்துகின்றார், அந்த பாடையை தொட்டு அங்கே அவனை உயிரோடு எழுப்புகின்றார். அது பெரிய அற்புதமாக தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பின நிகழ்ச்சி மிகப்பெரிய அற்புதமாக சொல்லப்படுகிறது. அங்கதான் ஆண்டவர் சொல்ல, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் வாழ்வு என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த உயிர்த்தெழுதல் நானாக இருக்கிறேன், என்னை யார் விசுவாசித்தால் அவன் உயிரோடு பிழைப்பான், என்னை விசுவாசிக்க மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி அந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். அவரோடு அது மட்டும் இல்லை, அங்கே ஆண்டவர் இந்த அற்புதம் செய்வதோடு அந்த யூதருடைய நம்பிக்கை என்னன்னா, ஒருத்தன் 3 நாளைக்குள்ள ஒருத்தன் உயிரோடு எழுப்பினா அது மிகப்பெரிய அற்புதம் இல்லை. ஏன்னா அவனுடைய ஆவி 3 நாள் வரைக்கும் இந்த உலகத்தை சுற்றி கொண்டிருக்கும் என்று சொல்லி யூதர்கள் நம்பினார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 4ஆம் நாளிலே இந்த உயிர்த்தெழுதல் நிகழ்ச்சியை செய்கின்றார். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேண்டும் என்றே அவர் என்ன பண்றாரு, கலிலேயாவில் இன்னும் 2 நாள் தங்கி இருந்து அங்கே ஊழியம் செய்ய, உடனே புறப்பட்டு வரவில்லை. ஏன்னா இந்த அற்புதம் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், எல்லாரும் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தினால, அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தினால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை 4 நாட்கள் கழித்து நாரி போன நிலையிலிருந்து அந்த லாசரு சரீரத்தை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகின்றார். ஆக அப்படி அநேகர் அங்கே அவர் மேலே ஆண்டவர் பேரில் நம்பிக்கை வைக்கின்றார்கள். ஆகவே இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு அது ஒரு காரணமாக அங்கே திகழ்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து மரித்து போன மக்களுக்கு வாழ்வு கொடுப்பார், உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை திட்டவட்டமாக தெரிவிப்பதற்காக இந்த சம்பவத்தை ஆண்டவர் இங்கே இந்த அற்புதத்தை ஆண்டவர் நிகழ்த்துவதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் உண்மையாக நம்புகிற மக்களாக நாம் அழைக்கப்படுகின்றோம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இயேசு அங்கே வருகிற போது அங்கே அந்த மார்த்தாள் மரியாள் இயேசு தேவனுடைய குமாரனாக மேசியாவாக அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தங்கள் வாழ்க்கையில் அவர் ஏற்றுக்கொள்கின்றார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பேரில் அவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படி உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்ட மக்களாக, அவர் பேரில் நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களில் பார்க்கிறோம், சீஷர்கள் அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக, விசுவாசம் இழந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் மீண்டும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சந்தித்ததினாலே அவருடைய விசுவாசம் இங்கே மீண்டும் கட்டி எழுப்பப்படுகிறது. அதே போல அந்த எம்மாவுடைய வாழ்க்கையில் அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக அவர்கள் பேசிக்கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சந்தித்ததினாலே மீண்டுமாக விசுவாசத்தில் அவர்கள் பலம் பெறுகின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட விசுவாசம் நாம் கொண்ட மக்களாக இருக்கிறோம். அவர்கள் கடுகால விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போய் என்று சொல்ல அப்படி ஆகும் என்று சொல்ல வேதத்தில் வாசம். ஆகவே நாம் விசுவாசம் உள்ள மக்களாக வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உள்ள விசுவாசத்தை குறித்து நிறைய காரியங்கள் திருமறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள மக்களாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பேரில் நம்பிக்கை கொண்ட மக்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு வேண்டிய ஆற்றலை கிருபை தந்து நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நாம் சிறப்பு ஜெபங்களுக்கு கடந்து செல்வோம். நம்முடைய நாட்டிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அது மட்டும் உலகத்திற்காக ஜெபிக்க வேண்டும். இந்த COVID-19 செகண்ட் வேவினாலே அநேக பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. தீவிரமாக பரவி கொண்டிருப்பதாக நாம் ஊடகங்களை பார்க்கிறோம். அநேக மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அநேகருக்கு இந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டு
அதனாலே உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்தியாவில் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலைமைகள் மாறவும், மக்கள் நல்ல உடல்நலம் பெறவும், இந்த தொற்றிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்படும். நாம் இப்பொழுது சிறப்பு ஜெபத்தை கடந்து செல்வோம். தொடர்ந்து திருச்சபைகள் விரைவாக மீண்டுமாக பழையபடி திறக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்படும்படியாக நம்முடைய திருச்சபையில் இன்னும் பலவீனமாக இருக்கும் மக்களுக்காக ஜெபக்குழியாக கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய இருக்கிற சகோதரி சகிதா கிங்ஸ்லி அவர்கள் இப்போது நம்ம சிறப்பு ஜெபத்திற்காக நடத்துவார்கள். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யோபு 9:10 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இந்த வசனத்தின்படி அப்பா, நீர் இம்மட்டுமாக எங்களுக்கு எவ்வளவோ அதிசயங்களும் அற்புதங்களும் எங்கள் வாழ்க்கை செய்து கொண்டு வருகிறீர். எண்ணி முடியாத நன்மைகளால் எங்களை நிரப்பிக் கொண்டு வருகிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உயிரோடு இருப்பது உம்முடைய கிருபை அப்பா. இந்த சர்ச்சில் உள்ள ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக வருகிறோம். அவர்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் நீ சந்தியும். அவர்களை அளவுக்கு அதிகமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். மற்றும் எங்களுடைய ஆயர், உதவி ஆயர், அவருடைய குடும்பங்கள், பிசி மெம்பர்ஸ், செக்ஸ்டன், சர்ச்சுக்காக உதவி செய்கிற ஒவ்வொரு ஃபேமிலியும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் அப்பா. மற்றும் குழந்தைகளுக்காக வருகிறோம், சிறுவர்களுக்காக வருகிறோம். இந்த பிள்ளைகளை நீ தாங்கிக் கொள்ளும். அவருடைய படிப்புகள் எல்லாம் வீணாக போகிறதப்பா. நீர் அவர்களுக்கு தெய்வீக ஞானத்தினால் நிரப்பி புதிய வருடத்தில் அவர்கள் பள்ளிக்கு சென்று படிக்க நிற்கிருப்பை தர வேண்டும் என்று கேட்கிறேன். மற்றும் வாலிபர்களுக்காக வருகிறோம். வாலிப காலத்தில் சிஷ்யரின் இந்த வசனத்தின்படி அந்த பிள்ளைகள் தெய்வ பக்தியோடு வளரவும், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கும் நிற்கிருப்பை தாரும். படித்து நல்ல வேலைகளில் சென்று அமர கிருபை தாரும். அதுபோல திருமணத்துக்காக நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஏற்ற துணையை கொடுத்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். பெரியோர்களுக்காக வருகிறேன். ஹாஸ்பிட்டலும் வீடுகளிலும் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபம் செய்கிறேன். அப்பா, முதிர் வயதில் அவர்களை நீ தாங்கிக் கொள்ளும். பயம் திகில் எதுவும் இல்லாமல் அவர்கள் சந்தோஷமாக இருக்க நிற்கிருப்பை தர வேண்டும் என்று கேட்கிறேன். இந்த வாரம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். இந்த வருடம் பல மடங்கு ஆசீர்வாதங்களால் அவர்களை நிரப்பும். உங்களுடைய தயவுள்ள கரம் கூட இருந்து அவர்களை மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று கேட்கிறேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. உன் பக்கம் 1000 பேரும் உன் வலதுபுறம் 16 பேரும் விழுந்தாலும் அது அணுகாது சொன்னீராண்டவரே. அதுபோல இந்த கோவிடானது பயங்கரமாக பரவி கொண்டிருக்கிறது. எங்கள் சர்ச்சில் நிறைய மெம்பர்ஸ் இதில் பாதித்திருக்கிறார்கள் அப்பா. உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களை கொண்டு தயவாக இறங்கி ஒவ்வொருவரையும் குணமாக்கும் அப்பா. பிசாசானவன் இந்த நோயை கொண்டு எங்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதித்து விட்டான் அப்பா. நீர் தயவாக மனதுருகும். நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்துக்கு பதிலளிக்கிற ஜீவனுள்ள தெய்வமே, நீர் மனம் இறங்க வேண்டும் என்று கேட்கிறேன். நாங்கள் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் தயவாக மன்னித்து இந்த நோய் நொடியிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும். எங்களுடைய மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். ஒவ்வொரு மாநிலம், குறிப்பாக இந்தியாவில் உள்ள நிறைய மாநிலங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நார்த் இந்தியாவில் ஆண்டவரே, மக்கள் ஆக்சிஜனுக்காக கஷ்டப்படுகிறதை பார்க்கும் பொழுது நீர் மனம் இறங்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் அப்பா. தயவாக நீர் மனம் இறங்கி இந்த நோய்கள் சீக்கிரமாக கட்டுக்குள் வரவும், எங்களுடைய இயல்பு நிலை மறுபடியும் வரத்தக்கதாக நிற்கிருப்பை தாரும். நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்யவும், எங்கள் வாயின் வார்த்தைகளால் மற்றவர்களை காயப்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஏதாவது தவறு செய்திருந்தால் தயவாக மன்னித்து இந்த சிறிய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். துதி கன மகிமை யாவும் கிறிஸ்து இயேசு உமக்குரியதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய திருச்சபை செயலர் திரு டெல்வின் அவர்கள் இப்பொழுது சபைக்குரிய அறிவிப்புகளை அறிவிப்பார்கள். திருச்சபையின் அறிவிப்புகள். ஒரு வருத்தமான செய்தி. நமது திருச்சபையில் மூத்த உறுப்பினர் திரு ஜார்ஜ் வில்சன் பாபு ராவ் அவர்கள் 27/4/2021 அன்றும்
மற்றும் திரு ஜிஜே எட்வின் அவர்கள் 30/4/2021 அன்றும் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய செயலர் அவர்கள் அறிவித்தவனுமாக நம்முடைய திருச்சபை சார்ந்த 2 உறுப்பினர்கள் கடந்த வாரத்தில் ஆண்டுக்குள் மறைத்திருக்கிறார்கள். திரு ஜார்ஜ் வில்சன் அவர்களும் திரு எட்வின் அவர்களும் ஆண்டுக்குள்ளே மறைத்திருக்கிறார்கள். அன்னாரை இழந்திருக்கிற அவருடைய துணைவியார் அவருடைய குடும்பத்து மக்களுக்காக நாம் ஆண்டு நோக்கி நாம் அன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசம் வைக்க மரித்தான் பிற்பான் என்று சொல்லி உயிர்த்தெழும் நம்பிக்கையை உங்களுடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாக வழங்கின எங்கள் பரம தந்தையே, இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்களை வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றிருக்கிற அருமையான எங்கள் திருச்சபையின் உறுப்பினர்கள் திரு ஜார்ஜ் வில்சன் அவர்களுக்கான நன்றி செலுத்துகின்றோம். திரு எட்வின் அவருடைய வாழ்வுக்கு நன்றி செலுத்தாவே, அவருடைய வாழ்வில் காணப்பட்ட அனைத்து நற்குணங்களுக்காக நன்றி செலுத்தாவே. ஆண்டவரே, அருமையான அடியார் மூலமாக இந்த அருமையான குடும்பத்து மக்களும் சமுதாயம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்தாவே. நல்ல போராட்டத்தை போனேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு சொல்லி இந்த உலக வாழ்க்கை விட்டு அவள் கடந்து சென்றாங்க தாவே. இந்த அருமையான அடியார்கள் எழுந்திருக்கிற குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆறுதல் கரங்களுக்குமா ஜெபிங்க தாவே. நீரால் ஆற்றி தேற்றி எழுதுமா ஜெபிங்க தாவே. நாங்கள் மரித்து போன ஆண்டவரை அல்ல, மரித்து மீண்டும் உயிர் பெற்றிருந்தால் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆக மரித்து போன மக்களுக்கு மீண்டும் வாழணும்னு உங்கள் தாவே. அந்த உயிர்த்த நம்பிக்கையில் அவள் தொடர்ந்து நேரத்துக்கு கிருபை தாரும். குடும்ப மக்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் தேர்தலையும் சமானத்தை வழங்கி அவளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். இன்று கர்த்தருடைய பெரிதான கிருபையால் நம்முடைய ஆலய வழிபாடு காணொளி மூலமாக நடைபெறுகிறது. இதில் பங்கு பெறுகிற திருச்சபையாருக்கு சேகர குழுவின் சார்பாக ஸ்தோத்திரங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கை விபரம்: மாத சந்தா 8600, ஆலய வழிபாட்டு காணிக்கை 2520, விசுவாச திருவிழா கவர் காணிக்கை 6000, திருமண ஸ்தோத்திர காணிக்கை 1000, கல்லறை கட்டணம் 3000, ஆக மொத்தம் ரூபாய் 21120 என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்தநாள் காணும் அன்புக்குரியவர்கள்: மே 2 தெல்மா லாரன்ஸ், எம் பியூலா, எஸ் செந்தில் ஜோசப், எஸ்தர் மோனிகா, கிரேஸ் ரெபேக்கா, டி பிரேம்ராஜ், மேரி புஷ்பம், கெசியா செக்கீனா, எட்வினா ஸ்டெனி ஃபோர்ட், ஆஷா ஜெயக்குமாரி. மே 3 இ ஜூலி, அனில் பிரிசில்லா, தினகரன், டி ராபின்சன், ஜே திரவியநாதன், ஜோனா ஷெரோன், ஜான்சி ராணி, பிரேமகுமாரி டி, ஜூலி ஹெப்சிபா. மே 4 எஸ் சொர்ணபாண்டியன், மேரி திவ்ய செல்வன் நாயகம், லீனா சாரா கிஷோர், சுகந்தி கனகராஜ், எல் வசந்தி, பிரின்சி ஜோஸ்பின், ஆர் குமார், சகுந்தலா, ஒய் ஸ்ரீதர். மே 5 பிரெய்னர் சதீஷ், வில்ஃப்ரட் ஜேம்ஸ், பி பொன்னுராஜ், ஷர்லி தாம்சன், எட்வின் பிரபாகர், பி ராஜகுமாரி, ஈனோக் சிமியோன் டி, அம்சலேகா ரஞ்சினி பி, தனசுந்தரி, விஎஸ் ரித்தாம்பரா. மே 6 டி டென்னிசன், கிங்ஸ்லி ஜேஎம் கான், ஜே சுகுமாரன், ரோமனா டோவி பி, வசீகரன் பி, ஜெரால்ட் விக்டர் பால். மே 7 ஜாய்ஸ், பெஞ்சமின் பால், பி ராணி, நந்தினி ராஜப்பா எம், வசந்தா. மே 8 ஜான்சன் எஸ், எஸ்தர் செல்வியா எஸ், ஜே தரசம்மாள், அக்சல் குமார் எம், அக்ஷயகுமார் எம், ரித்திகா, பிரெண்டன், ஷீபா, ஜெஸ்வின் பால். இந்த வாரம் திருமணநாளை காணும் தம்பதியர்கள்: மே 2 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஸ்டீஃபன் சாம் கிருபேராஜ். மே 3 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எஸ் ரத்னம், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜி ஆனந்தன், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எஸ் பென்னி ராஜேந்திரன், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பி சாமுவல். மே 4 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் கிளமெண்ட் சாலோமன். மே 5 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஃப்ராங்க்லின். மே 6 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் கேஎஸ்பி சுந்தர், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எஸ் அருள், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஏ சுதாஸ், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ராஜன், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜே தாம்சன், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சாமுவல் பால் சுந்தர், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் தேவ கிருபை. மே 7 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜான் பிரபு,
மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பாபு வினிஃப்ரெட். மே 8 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ரவிக்குமார், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பி பிரைனர் சதீஷ், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பிரியா ஜமீமா, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அலெக்ஸ் கிருபாகரன். பிறந்தநாள் மற்றும் திருமண நாளையும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இன நாமத்தில் திருச்சபையாக வாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் நம்ம திருச்சபையில் பிறந்த நாளை கொண்டாடுகிற திருச்சபையின் அங்கத்தினர்களையும் திருமண நாளை கொண்டாடுகிற திருச்சபையின் தம்பதிகளை அன்போடு வாழ்த்துகின்றோம். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய ஆண்டு அனைத்து மக்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டாக அமைவதாக. இப்பொழுது திருச்சபையின் சார்பாக ஒரு வாழ்த்து பாடல் ஒளிபரப்பப்படும். அப்பொழுது அதன் பிற்பாடு அவளுக்காக ஒரு சிறப்பு மன்றாட்டு எடுக்கப்படும். வாழ்த்துகிறோம் முழு மனதுடன் மகிழ்ச்சியுடன் மீட்பர் இயேசு ஆலயத்தின் சபையோராய் ஒன்றாக கூடி தேவனருள் பெற்றிடவே ஆசீர்வாதம் பெருகவே தேவனருள் பெற்றிடவே ஆசீர்வாதம் பெருகவே பிறந்த நாள் காணும் உங்கள் அனைவரையும் மணநாள் கூறும் உங்கள் இருவரையும் பிறந்த நாள் காணும் உங்கள் அனைவரையும் மணநாள் கூறும் உங்கள் இருவரையும் வாழ்த்துகிறோம் முழு மனதுடன் மகிழ்ச்சியுடன் மீட்பர் இயேசு ஆலயத்தின் சபையோராய் ஒன்றாக கூடி தேவனருள் பெற்றிடவே ஆசீர்வாதம் பெருகவே தேவனருள் பெற்றிடவே ஆசீர்வாதம் பெருகவே. அன்பின் தந்தையே, மீண்டுமாக இந்த மகிழ்ச்சியான நாளுக்கு அனுஷ்டிக்கின்றோம். இந்த வாரத்தின் திருச்சபையில் பிறந்த நாளை கொண்டாடுகிற உறுப்பினருக்காக ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசிரியத்தாவே, கடந்த ஆண்டு முழுவதிலும் நீங்கள் இந்த அருமையான பிள்ளைகளை பாதுகாத்தது ஆசிரியத்தாவே. குறிப்பாக பலவிதமான அச்சுறுத்தல்கள், பெருந்தொற்று காலத்தில், ஆபத்துகள் இருந்த காலத்தில் நீர் எங்களை பாதுகாத்தது ஆசிரியத்தாவே. தொடர்ந்து கடந்த ஆண்டிலே அந்த அருமையான பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த சுகம் வேலன் ஜீவனுக்கு அனுசரித்தாவே. தொடர்ந்து புதிய ஆண்டு ஆசிரியத்தாரும் புதிய ஆண்டிலும் கூட நம்முடைய கிருபை அவரோடு நீங்கள் தாவே இம்மட்டும் தாங்கி எடுத்த ஆண்டவர். தொடர்ந்து இந்த புதிய ஆண்டிலும் இந்த அருமையான பிள்ளை நீர் கரம் பிடித்து எடுத்துமா நீங்கள் தாவே. புதிய ஆண்டுக்கு நன்மையினாலே கிருபையினாலே இந்த அருமையான பிள்ளை நிரப்பி காத்துமா ஜெபிக்கிறோம். நிறைவான நன்மைகளை கிருபைகளை அவளுக்கு ஒவ்வொருக்கும் நீர் அதை வழங்கி நீர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆண்டவர் இயேசு சுவையாண்டு பிதாவே. ஆமென். இன்னும் ஒரு சில அறிவிப்புகளை நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். குறிப்பாக நம்முடைய இந்த மாதத்துக்குரிய சந்தா காணிக்க உரைகளை கொண்டு வந்து படைக்கிறவர்கள் அந்த வார நாட்களிலே அவர்களுடைய செயலர் பொருளர் இருக்கிற பட்சத்தில் அவரிடத்தில் கொண்டு வந்து நீங்கள் ஒப்படைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்முடைய ஆலய பணியாளராக ஊழியராக இருக்கிற திரு மணிசேகர் அவரிடத்தில் நம்முடைய சந்தாக்கு அவர்களை நீங்கள் கொண்டு வந்து ஒப்படைக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நாட்டுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நாட்டில் இருக்கிற இந்த பெருந்தொற்றினாலே அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணியில் அநேகர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றி போட்டு ஒரு நல்ல அமைதியான, ஒரு நலமான, ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஆண்டவர் ஏற்படுத்தும்படியாக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். தொடர்ந்து நாட்டின் தலைவர்களுக்காக நாம் மன்றாடுவோம். குறிப்பாக நாட்டில் இருக்கிற மத்தியில் அரசாளுகிற பிரதம மந்திரிக்காக, இன்னும் மத்திய அமைச்சர்களுக்காக, இன்னும் ஜனாதிபதிக்காக, நம்முடைய தமிழ்நாட்டில் புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற அரசுக்காக நீங்கள் அனைவரும் ஜெபிக்கும்படியாக, அவர்கள் அனைவரும் நல்ல ஆட்சி வழங்கும்படியாக, அவர்களுக்காக தலைவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் மீண்டுமாக கீர்த்தனை 167வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 167. நம்பி வந்தேன் மேசியா, நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேன் என்ற பாடலை பாடுவோம். ஒருவேளை நீங்கள்
காணிக்கை படைப்பதாக இருந்தால் உங்கள் இல்லங்களிலேயே அந்த உண்டியல்களை நீங்கள் சேகரித்து வைத்து அதை வருகிற வாரங்களிலே கொண்டு வந்து படைக்க உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்பி வந்தேன் மேசையானா, நம்பி வந்தேனே திவ்ய சரணம் சரணம் சரணமையானா, நம்பி வந்தேனே நம்பி வந்தேன் மேசையானா, நம்பி வந்தேனே திவ்ய சரணம் சரணம் சரணமையானா, நம்பி வந்தேனே தம்பிரானொருவனே தங்கமே கருவனே மருதாவிது குமரகுரு பரமருவேலே நம்பி வந்தேனே நான் நம்பி வந்தேன் மேசையானா, நம்பி வந்தேனே திவ்ய சரணம் சரணம் சரணமையானா, நம்பி வந்தேனே நின்பாத தரிசனம் அன்பான தரிசனம் நித நித சரி தொழுவதினம் எனவும் உறுதியில் நம்பி வந்தேனே நான் நம்பி வந்தேன் மேசையானா, நம்பி வந்தேனே திவ்ய சரணம் சரணம் சரணமையானா, நம்பி வந்தேனே நாதனே கிருபைக்கு வேதனே சிறுமைக்கு அதிநலமிகும் உனதிரு திருவடி அருளே நம்பி வந்தேனே நான் நம்பி வந்தேன் மேசையானா, நம்பி வந்தேனே திவ்ய சரணம் சரணம் சரணமையானா, நம்பி வந்தேனே ஆதியோலோலமே பாதுகாத்தாலமே உனதடிமைகள் படுகுயர் அவதிகள் வெறுத்த நம்பி வந்தேனே நான் நம்பி வந்தேன் மேசையானா, நம்பி வந்தேனே திவ்ய சரணம் சரணம் சரணமையானா, நம்பி வந்தேனே எங்களை எல்லாம் நேசிக்கிற எங்கள் பரம தந்தையே, மீண்டுமாக இந்த மனமர்ஷ நாளில் காலடி கற்பிக்கிறோம். இந்த நாளை கூட நாங்கள் ஆலயத்தில் ஒன்று கூடி உம்மை வழிபட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட காணொளி மூலமாக நாங்கள் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள நீர் கொடுத்த அருமையான வேலைக்கு அனுசிங்க தாவே. நாளில் கூட நான் கேட்ட உடைய திருவாத்திற்கு அனுசிங்க தாவே. உயிர்த்த இந்த ஆண்டு பேரை நாம் நோக்கி கொண்ட மக்களாக நாங்கள் வாழ முடிய அழைத்திருக்க தாவே. உயிர்த்த இயேசு கிறிஸ்து உயிர் பெற்று எழுந்ததினாலே இந்த கிறிஸ்தவ சமயம் என்று ஒரு சமயம் இன்றைக்கு அது உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோங்க தாவே. அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அந்த உணர்வோடு நாங்கள் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு நாங்கள் சாட்சிகளாக வாழ கிருபைத்தாங்க தாவே. இன்றைக்கு சீடர்கள் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்ததினாலே தங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்காக அவர்கள் சாட்சிகளாக வாழ்ந்தார்கள், தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார்கள். அநேக இரத்த சாட்சியாக மரித்தார்கள் நினைச்சாங்க நாளை தியானித்தோம். அப்படி நாங்களும் கூட அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு நாங்கள் சாட்சிகளாக வாழ முடியாக நீர் அழைத்திருக்கிறீங்க தா. தொடர்ந்து இந்த நாளில் கூட ஆண்டவர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையிலே கூட ஆண்டவரே பலவீனமாக இருக்க மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருக்கு நல்ல சுகத்தாங்க தாவே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த வேலை கூட நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்டிலே இந்தியாவிலே அநேக மக்கள் இந்த COVID-19 செகண்ட் வேவினாலே மிக அதிகமான பாதிப்புக்குள்ளாக ஆகிறது. நாங்கள் அந்த தாவே ஆண்டவரே அப்படிப்பட்ட பாதிப்பிலிருந்து மக்கள் விடுதலையாக்கப்படவும் மக்கள் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவர் ஏற்படுத்துமா எங்கள் தாவே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த மருத்துவ வசதிகள் கிடைக்காத மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கவும், தேவையான மருத்துவ ஆண்டவரே இந்த உபகரணங்கள் கிடைத்து மக்கள்
நல்ல நலம் பெற்று வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவாங்க இவங்க தாவே அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிற ஆண்டவர் மருத்துவர்களுக்கு ஜெபிக்கிறோம், மருத்துவ பணியாளர்களுக்கு ஜெபிக்கிறோம், செவிலியர்களுக்கு ஜெபிக்கிறோம். ஒரே ஆசிரியத்தாவை தொடர்ந்து ஆண்டவர் எங்களை ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு ஜெபிக்கிற ஆசிரியத்தாவே அவர்கள் கூட மக்களுடைய பிரச்சனைகளை கஷ்டங்களை உணர்ந்து தேவையான உதவிகளை அவர்கள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவாங்க எங்கள் தாவே. எங்கள் நாட்டை ஆசிரியத்தாவே திருச்சியை ஆசிரியம் என்னுடைய பேராயர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். பேராயத்தில் இருக்கிற ஆயலுக்காக ஜெபிக்க ஒரே ஆசிரியத்தாவை தொடர்ந்து நாளில் கூட இந்த வழிபாட்டில் பங்கேற்ற பிள்ளைகளோடு ஒரே ஆசிரியத்தாவே ஒவ்வொரு நிறைவான நன்மைகளை குருவுகளை வழங்கி நீர்களை ஆஸ்வதிக்க வேண்டும். ஆண்டவரே சுகசுவை வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாக்களுடைய அன்பும் பரிசுத்தாவினைக்கும் வாழ்த்துதலும் நம்மளோடும் என்று சார்ந்திருப்பதாக. ஆமேன். நிறைவு பாடலாக மங்கள கவியிலே 2வது பாடலை பாடுவோம். கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் என்ற பாடல் பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடு இருப்பாராக. நம் அனைவரும் சமாதானத்தோடு கடந்து செல்வோம்.